ஹலோ ஒன்றால் நேற்று 21 வந்து பார்த்தீங்கன்னா சலார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வானம் ஸ்டேடியா வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி முக்கியமான கணக்கில் உங்கள் ஃபோனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வானம் ஸ்டேடியா வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் கார்த்தி. ஓகே, சலார் படம் பார்த்துட்டீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சலார் படத்தில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ். ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த வீடு ரெடி பண்ணுறது, அதாவது ட்ரெஸ் ரெடி பண்ணுறது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கில் ஒரு வளைய மாதிரி குத்துவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அது இருந்தால் தான் அதுக்கப்புறம் அது இன்னொரு கையில் ஒரு வளையம் இருந்தால் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ராஜா குடும்பத்தில் இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து சண்டை சீனுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. சண்டை சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விட்டுருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் தேட்டருக்கு போய். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ளஸ் பாயிண்ட்டில் சேர்க்குறதா மைனஸ் பாயிண்ட்டில் சேர்க்குறது எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் நான் ப்ளஸ் பாயிண்ட்லேயே சொல்லிடுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சலார் படத்தை பார்க்குறதுக்கும் கேஜிஎஃப் படத்தை பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஜிஎஃப் இருக்க செட்டப்பு, கான்சால் இருக்க செட்டப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான். அதாவது சலாரில் இருக்கிற செட்டப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த மேலே அந்த ட்ரோன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. கேஜிஎஃப்பும் சலார் அந்த வீடு அந்த செட்டப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கருப்பு வெள்ளை அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமன்ட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே அம்மா சென்டிமெண்ட் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சலார் இன்டர்வல் சீன் இருக்குல்ல, அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சலார் இன்டர்வல் சீனோட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் இது எல்லாமே பாஸ்ட்டை பற்றி பேசுறது ஹீரோயின் கிட்ட. அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவா இல்லை உங்கள் லவ்வரா இல்லை உங்கள் ஃப்ரெண்டான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். படத்தை பார்த்தவங்களும் புரிஞ்சிருக்கும், படத்தை பார்க்காதவங்க படத்தை பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீனில் ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து என்ன புரியும், அந்த சீனை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அப்படி சிங்க் ஆகுதா என்னன்னு தெரியல. அப்படி தான் சொல்கிறேன், உங்களுக்கு அது சிங்க் ஆச்சான்னு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அதை எப்படி சொல்ல ரிவீல் பண்ணுறாமா, அதாவது இந்த கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க. படத்தில் சொன்னவங்களும் படத்தை பார்த்தவங்களும் புரிஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே பாகுபலியில் வராது, அப்படியே இதில் வர்ற மாதிரி தாங்க இருக்குது. படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும், படத்தை பார்க்காதவங்க போய் பாருங்க, அப்படின்னா நான் சொல்கிறது புரியும். அதை பார்க்கும்போது பாகுபலியிலேருந்து அப்படியே இன்னொரு ஹிட்டு மூவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாகுபலியும் கேஜிஎஃப்பையும் சேர்த்து ஒரு படம் எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏடி பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு படத்தை பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் யோசிப்பீங்க. கேசிஎஃப் பாகுபலி ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிடிச்சு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சிரிக்கிற சீனே கிடையாதுங்க. ஒரு ஹீரோக்குன்னா சிரிக்கிற சீனாக இருக்கணும். ஒரு வில்லனுக்கு சிரிக்கிற சீன் இல்லைனாலும் சரி, பட் ஹீரோக்கு இது வந்து மைனஸ் பாயிண்ட்டு. ஒரு வில்லனுக்கு சிரிக்கிற சீன் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற சீன் ஒரு படத்தில் இதுக்காக ஒரு தடவையாக சிரிக்கணுங்க. இந்த படத்தில் ஹீரோ சிரிச்சு நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. 2 தடவை பார்த்துட்டேன். ஒரு தடவை தேட்டரில் பார்த்துட்டேன், ஒரு தடவை வீட்டில் பார்த்தேன். பட் இருந்தாலும் ஹீரோ சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை. அதேமாதிரி ஹீரோ பேசுகிறது கூட இந்த ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, மிச்சம் 10% வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு டப்பிங் சீனே இருந்திருக்காரு. டப்பிங்கே அவ்வளோ இருந்திருக்காரு போல். சும்மா அடிக்கிற சீன், சண்டை சீன் மட்டும் நிறைய இருக்குது. படத்தை பார்த்தவங்களும் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அது சீன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் பயப்படுவாங்க. அது எதுக்கு அப்படி பயப்படுறாங்க அப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கத்தி கையில் வச்சுருப்பாங்க. அந்த பொம்மை கத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கேக் விட்டாங்களா, அந்த கத்தி கேக் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் வச்சுருக்கா. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பதறுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சிரிப்பு போடுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த பாசிட்டிவ்காண்டி தான் அவன் மேலே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க. படத்தை பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, தேட்டரில் போய் பார்த்துக்க நல்லா ஒரு இந்த படத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ், அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். இன்னொரு சைடு அதாவது நேருக்கு நேராக நிற்க மாட்டாங்க, தயாராகிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களோட இடத்துல அவங்க தயாரிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஹீரோ தயாராகிட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இன்னொரு வில்லன் கேங் இருக்கும். நான் ரிவீல் பண்ணணும்னா இன்னொரு வில்லன் கேங் அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹீரோ இருக்காங்கல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹிட்டு. அவரோட ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார். கடைசியில் பார்ட் 2 சீஸ் வேர்னு போட்டாங்க.
பார்ட் 2ல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் நிறைய இடத்துல யூடியூப்ல சோசியல் மீடியா வந்து பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு நிறைய பில்டப் சீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் அதை தான் சொன்னேன். பட் இந்த படத்தை ஒரு லாஸ்ட் வரையும் பார்க்குறதுக்கு முன்னாடி வரையும் நானும் அப்படி தான் நினச்சேன். பட் லாஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் பார்த்துருக்கீங்களா? பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த கேரக்டர் அப்படிங்கிறத மட்டும் ஆரம்பிச்சுட்டு பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் கொடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பார்ட் 2ல் தான் கதையே இருக்க மாதிரி இருக்குது. நீ பார்ட் 2ல் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. பட் சீரியஸாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒருத்தான படம் தான். நிறையா பாருங்களே, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு